அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஓடி வந்து நமக்கு உதவி செய்ய நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ்வே சொல்லித் தருகின்றான். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சஹாபாக்களுக்கு விளக்கப்படுத்தினார்கள். இந்த ஹதீஸே குதுசி புகாரியில் இடம்பெறுகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்னதாக அல்லாஹ்வின் தூதர் சொல்கின்றார்கள், அன இன்த லன்னி அப்தி பி, எனது அடியான் அவன் உள்ளத்தில் என்னை எவ்வாறு கருதுகிறானோ அவ்வாறே அவனோடு நான் நடந்து கொள்கின்றேன். ஒரு சிரமத்தில், ஒரு கஷ்டத்தில் அல்லாஹ் எனக்கு உதவுவான் என்று என் அடியான் நினைத்தால் நான் அவனுக்கு உதவுகின்றேன். என் அடியான் எனது ரப்பு என்னை கைவிட்டு விடுவான் என்று கருதினால் அவ்வாறே நான் அவனோடு நடந்து கொள்கின்றேன். அல்லாஹ் வரிசையாக சொல்கின்றான் பாருங்கள். அடுத்து அல்லாஹ் சொல்கின்றான், வ இன் ஸக்கரனி வ அன மஅஹு இதா ஸக்கரனி, என் அடியான் என்னை நினைவு கூறும் போது நான் அவனுடன் இருக்கின்றேன். ஃப இன் ஸக்கரனி ஃபீ நஃப்ஸிஹி ஸக்கர்துஹு ஃபீ நஃப்ஸி, என் அடியான் அவன் உள்ளத்தில் என்னை நினைவு கூர்ந்தால் நானும் அவனை உள்ளத்தில் நினைவு கூறுகின்றேன். வ இன் ஸக்கரனி ஃபீ மலஇன் ஸக்கர்துஹு ஃபீ மலஇன் கைரின் மின்ஹும், என் அடியான் என்னை ஒரு சபையில் நினைவு கூர்ந்தால் அதைவிட சிறந்த சபையில் நான் அவனை நினைவு கூறுகின்றேன். வ இன் தகர்ரப இலைய ஷிப்ரன், என் அடியான் என் பக்கம் ஒரு ஜான் வந்தால் தகர்ரபுது இலைஹி ஸிராஅன், என் அடியான் பக்கம் நான் ஒரு முழம் நெருங்கி வருகின்றேன். வ இன் தகர்ரப இலைய ஸிராஅன், என் அடியான் என் பக்கம் ஒரு முழம் நெருங்கி வந்தால் தகர்ரபுது இலைஹி பாஅன், நான் அவன் பக்கம் 2 முழங்கள் நெருங்கி வருகின்றேன். வ இன் அத்தானி யம்ஷி, என் அடியான் என் பக்கம் நடந்து வந்தால் அதைதுஹு ஹர்வலத்தன், என் அடியானின் பக்கம் நான் ஓடி வருகின்றேன் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அல்லாஹ்வை மனதில் நாம் நல்ல முறையில் கருத வேண்டும். அல்லாஹ்வை ஸிக்ர் செய்ய வேண்டும். அல்லாஹ்வின் பக்கம் நாம் மீள்வதற்கு முயற்சித்தால் அல்லாஹ் நம் பக்கம் ஓடி வந்து உதவி செய்ய தயாராக இருக்கின்றான். அல்லாஹ்வின் பக்கம் உதவிக்கு மீள்வதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும்